உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்க போறேன். ஒரு நிறுவனம் தங்களோட வருவாய 68% அதிகரிச்சிருக்காங்க. லாபத்தை ஒரே வருஷத்துல அப்படியே டபுள் ஆக்கியிருக்காங்க. இதுவரைக்கும் 5 கோடிக்கும் அதிகமான கார்டுகளை வழங்கியிருக்காங்க. ம் கேட்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே. அது மட்டும் இல்ல, அந்த நிறுவனத்துக்கு ஜீரோ நெட் டெப்ட், அதாவது நிகர கடன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனா ஆனா இது ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு தோணுதே. கரெக்ட். இவ்ளோ பாசிட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் அவங்களோட பங்கு மதிப்பு ஒரு வருஷத்துல 24% சரிஞ்சிருக்கு. உங்களால இதை நம்ப முடியுதா? லாபம் ராக்கெட் வேகத்துல ஏறுது, ஆனா சந்தை மதிப்பு மட்டும் பாதாளத்தை நோக்கி போகுது. இது பங்கு சந்தையில ரொம்ப ஒரு அசாதாரணமான முரண்பாடு. அதாவது எண்கள் ஒரு கதையை சொல்லும், ஆனா முதலீட்டாளர்களோட உளவியல் இன்னொரு கதையை சொல்லும். ஆமா, நம்ம வெறும் பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் பார்த்தா எல்லாம் பிரகாசமா தெரியும். கண்டிப்பா. சந்தை எப்பவுமே வெறும் லாபத்தை மட்டும் பார்க்காது, அந்த லாபம் எப்படி உருவாகுது, அதோட அடித்தளம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தோண்டி துருவி பார்க்கும். அந்த மர்மத்தை தான் இன்னைக்கு நாம ஆவரிக்க போறோம். இந்த விரிவான அலசல்ல ஐசிஐசிஐ டைரக்ட், ஜேஎம் ஃபினான்ஷியல், பஜாஜ் புரோக்கிங் இவங்களோட ஆழமான ஆய்வறிக்கைகளை நாம எடுத்திருக்கோம். சூப்பர். அது கூடவே ஒரு ஸ்பெஷலான விஷயமும் சிக்கியிருக்கு. ஏப்ரல் 2026 அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட், அதுல சில்லறை முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்காகவே எழுதப்பட்ட ஒரு யூடியூப் வீடியோ ஸ்கிரிப்ட். ஓஹோ, யூடியூப் ஸ்கிரிப்ட் கூடவா? சுவாரஸ்யமா இருக்கே. ஆமாங்க. இந்த எல்லா தரவுகளையும் வச்சு ஜாகிள் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ், அதாவது சுருக்கமா ஜாகிள், இந்த நிறுவனத்தோட முழு செயல்பாட்டையும் நாம அக்குவேறு ஆணிவேரா அலச போறோம். சரி, இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அடிப்படையில இவங்க என்னதான் பண்றாங்கன்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சரி, ஜாகிள் அப்படிங்கிறது சாஸ், அதாவது மென்பொருள் சேவை, மற்றும் ஃபின்டெக் நிதி தொழில்நுட்பம், இந்த ரெண்டு பெரிய துறைகளும் சந்திக்கிற இடத்துல இயங்குற ஒரு B2B2C நிறுவனம். B2B2C, பிசினஸ் டு பிசினஸ் டு கன்சியூமர், சரியா? எக்ஸாக்ட்லி. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இவங்க நேரடியா உங்களுக்கும் எனக்கும் எந்த கார்டையும் விற்கிறது கிடையாது. அப்போ இவங்களோட வாடிக்கையாளர்கள் யாரு? பெருநிறுவனங்கள் தான். கார்ப்பரேட் கம்பெனிகளோட ஸ்பெண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது செலவு மேலாண்மை, அப்புறம் விற்பனையாளர் மேலாண்மை, இதுக்கு ஜாயர்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஊழியர்களுக்கான சலுகைகளை டிஜிட்டல் மயமாக்குறாங்க. வாவ், அப்போ டாடா ஸ்டீல், விப்ரோ மாதிரி பெரிய கம்பெனிகள்? ஆமா, அதேதான். அந்த மாதிரி 3700க்கும் அதிகமான பிரம்மாண்டமான கார்ப்பரேட் நிறுவனங்கள் இவங்களோட வாடிக்கையாளர்கள். அந்த கம்பெனிகள்ல வேலை செய்யற 5 கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் தான் இவங்களோட பயனர்கள். இத கேட்கும்போது எனக்கு ஒன்னு தோணுது. கார்ப்பரேட் பணப்புழக்கத்தோடு ஒரு கண்ணுக்கு தெரியாத குழாய் அமைப்பு, அதாவது ஒரு இன்விசிபிள் பிளம்பிங் சிஸ்டம் தான் ஜாகிள்னு சொல்லலாமா? ரொம்ப சரியான ஒப்பீடு. எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது இப்போ ஒரு ஐடி கம்பெனி ஊழியர் தன்னோட ஆபீஸ் கேண்டீன்ல ஒரு ஃபுட் கார்டை தேய்க்கிறாருன்னு வச்சுப்போம். வெளியில இருந்து பார்க்க அது ஒரு சாதாரண பிளாஸ்டிக் கார்டு. ஆனா அந்த கார்டுல பணம் எங்கேருந்து வருது, அதோட வரவு செலவு கணக்கென்ன, அதுக்கு வரிச்சலுகை எப்படி பிரிக்கப்படணும், இது எல்லாத்தையும் பின்னாடி கண்காணிக்கிற இந்த முழு இன்ஜினும் ஜாகிளோட சாஃப்ட்வேர் தான். கரெக்டா? 100% கரெக்ட். நீங்க சொன்ன அந்த பிளம்பிங் உதாரணம் இருக்கு இல்லையா, நாம யாருமே வீட்ல இருக்கிற தண்ணி குழாயை தினமும் கவனிக்க மாட்டோம். ஆனா அது இல்லாம ஒரு நாள் கூட ஓடாது. கண்டிப்பா. அதே மாதிரி தான் இந்த மென்பொருளும். ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தங்களோட ஆயிரக்கணக்கான ஊழியர்களோட செலவுகளையும் வெண்டர்களோட பில்களையும் ஒரே இடத்துல நிர்வகிக்க இந்த ஜோயார் பிளாட்ஃபார்ம் ரொம்ப உதவியா இருக்கு. சரி, வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, தொழில்நுட்பம் வேலை செய்து, ஆனா இவங்களால லாபம் சம்பாதிக்க முடியுதா? முடியுதே. அதுக்கான விடைதான் அந்த 100% லாப வளர்ச்சி. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 25ல பாத்தீங்கன்னா இவங்களோட வருவாய் 1304 கோடி ரூபாய், லாபம் 808 கோடி. சமீபத்திய டேட்டா ஏதாவது இருக்கா? இருக்கு. ரீசெண்டா வந்த Q3 FY26 காலாண்டுல மட்டும் வருவாய் 526 கோடியா இருக்கு. இது கிட்டத்தட்ட 56% வளர்ச்சி. ஒரு நிமிஷம். இவ்ளோ அபாரமான லாப வளர்ச்சி இருக்கும்போது சந்தை மதிப்பு ஏன் 3281 கோடியா சுருங்கிடுச்சு? அதுதான் அந்த முரண்பாடு. முந்தைய வருஷத்தை விட 24% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. லாபம் டபுள் ஆகுதுன்னா சந்தை ஏன் அவங்கள தண்டிக்கணும்? எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்கணும் இல்லையா? அந்த ஓட்டைக்கு சந்தை வச்சிருக்க பேரு தான் நெகட்டிவ் ஆபரேட்டிங் கேஷ் ஃப்ளோ. நெகட்டிவ் ஆபரேட்டிங் கேஷ் ஃப்ளோவா? அதாவது காகிதத்துல லாபம் இருக்கு, ஆனா கையில பணப்புழக்கம் இல்ல, அதானே? அதேதாங்க. லாபம் வருது, ஆனா பணம் இல்லனா இது பிசினஸோட அடிப்படை லாஜிக்குக்கே முரணா இருக்கே.
இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இத விளக்க ஓவர் ரைடிங் கமிஷன்ஸ் மற்றும் கஸ்டமர் அக்விசிஷன் அப்படிங்கிற 2 விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜாகிலோட மாடல் என்னன்னா, வாடிக்கையாளர்கள் அந்த கார்டை எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்துறாங்களோ அந்த பரிவர்த்தனை கட்டணங்கள்ல இருந்து தான் இவங்களுக்கு வருவாய் வரும். சரி, பரிவர்த்தனை நடந்தா காசு வரும். அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, அந்த பரிவர்த்தனை நடக்கிறதுக்கு முன்பு பண்டிகை கால செலவுகள், கஸ்டமர்ஸை தக்க வைக்க கொடுக்கிற இன்சென்டிவ்ஸ், அப்புறம் பேங்கிங் பார்ட்னர்ஸ்க்கு முன்கூட்டியே கொடுக்க வேண்டிய கமிஷன்ஸ், இது எல்லாத்தையும் அவங்க கை காசை போட்டு செய்ய வேண்டியிருக்கு. ஓஹோ, அப்போ இது ஒரு நெடுஞ்சாலையில சுங்கச்சாவடி, அதாவது ஒரு டோல் ரோடு கட்டுற மாதிரி. ரொம்ப அருமையான உதாரணம். தொடர்ந்து சொல்லுங்க. நாம பல 100 கோடிகளை செலவழிச்சு சாலைய போடுறோம், டோல் பூத்து கட்டுறோம். அப்போ நம்ம கையில பணம் இருக்காது, எல்லாமே செலவாதான் தெரியும். ஆனா ஒரு முறை ரோடு ஓபன் ஆகி கார்கள் போக ஆரம்பிச்சிட்டா? ஆமா, கார்கள் போக ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு கட்டணமும் லாபம்தான். நான் சொல்றது சரிதானே? மிக சரியான உதாரணம். இந்த சுங்கச்சாவடி கட்டி முடிக்கப்படுற வரைக்கும் முதலீட்டாளர்களுக்குள்ள ஒரு பதற்றம் இருக்கும். அந்த பதற்றம் தான் இந்த 24% வீழ்ச்சி. முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே, எப்ப பணம் கைக்கு வரும்னு ஒரு சந்தேகம். ஆமா. ஆனா இங்க ஒரு முக்கியமான தரவை நம்ம கவனிக்கணும். ஜாகில் நிறுவனத்துக்கு நிகர கடன், அதாவது ஜீரோ நெட் டெப்ட், கடனே கிடையாது. வாவ், அது உண்மையிலே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். அது மட்டும் இல்ல, இவங்களோட இபிட்டா மார்ஜின் இப்போ 10.1% உயர்ந்திருக்கு. நிறுவனத்தோட நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 26ல இந்த ஆபரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து பிரேக் ஈவன் ஆயிடும்னு சொல்றாங்க. அதாவது வரவும் செலவும் சமமாயிடும். கரெக்ட். அப்புறம் FY27ல இது முழுமையா பாசிட்டிவா மாறிடும்னு கணிச்சிருக்காங்க. சரி, பணப்புழக்கம் நெகட்டிவா இருக்கிற இந்த மாதிரி சவாலான நேரத்துல அவங்க கொஞ்சம் அமைதியா செலவுகளை குறைச்சிட்டு இருப்பாங்கன்னு தானே நாம நினைப்போம். ஆனா அவங்க நேர்மாறா செயல்படுறாங்க. நீங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்க? விசா நிறுவனத்து கூட 7 வருஷத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். அது கூடவே ஒரே நாள்ல 180 கோடி ரூபாய் முதலீட்டுல கிரீனச் என்டர்பிரைசஸ் அப்புறம் டாக்ஸ் ஸ்பேனர் அப்படிங்கிற 2 நிறுவனங்களை வாங்கியிருக்காங்க. ஆமா, ஏன் கேள்வி என்னன்னா, பணப்பழக்கம் பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவ்ளோ பெரிய அக்விசிஷன்ஸ் தேவையா? இது அவங்க தகுதிக்கு மீறிய சுமைய சுமக்கிற மாதிரி சந்தைக்கு தோணாதா? வெளியிலிருந்து பார்க்கும்போது அது ஒரு ரொம்ப ரிஸ்கான நகர்வாதான் தோணும். பல நிறுவனங்களை வாங்குறது சுலபம், ஆனா அதை இன்டகிரேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஏன் இத பண்றாங்க? ஏன்னா இதோட மெக்கானிசம் வேற. உதாரணத்துக்கு அவங்க வாங்கியிருக்கிற டாக்ஸ் ஸ்பேனர் நிறுவனத்தையே எடுத்துப்போம். அது எதுக்காக தெரியுமா? எதுக்கு? கிக் வாக்கர்ஸ், அதாவது ஃப்ரீலான்சர்களோட வரி தாத்தல் சேவைகளை நிர்வகிக்கிற பிளாட்ஃபார்ம் அது. ஒரு நிமிஷம், கார்ப்பரேட் ஊழியர்களோட ஃபுட் பில்களை நிர்வகிக்கிற நிறுவனம் ஏன் திடீர்னு ஃப்ரீலான்சரோட வரி கணக்குல தலையிடணும்? இதுல என்ன லாஜிக் இருக்கு? அங்கதான் ஜைகோலோட மிகப்பெரிய தந்திரமே இருக்கு. இன்றைய கார்ப்பரேட் உலகத்துல பல நிறுவனங்கள் நிரந்தர ஊழியர்களை தாண்டி ஃப்ரீலான்சர்களை அதிகமா பயன்படுத்துறாங்க. ஆமா, அது உண்மைதான். இப்போ ஜைகோலோட வாடிக்கையாளரான ஒரு பெரிய ஐடி கம்பெனி தன்னோட ஃப்ரீலான்சருக்கு சம்பளம் கொடுக்குதுன்னா அந்த பணம் ஜைகோலோட கட்டமைப்புக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கறது அவங்க திட்டம். ஓ, அதனாலதான் டாக்ஸ் ஸ்பேனர் மூலமா அந்த ஃப்ரீலான்சரோட வரி கணக்கையும் இவங்களே ஃபைல் பண்றாங்களா? எக்ஸாக்ட்லி. பணம் உள்ள வந்ததுல இருந்து செலவாகி வரியா கட்டப்படுற வரைக்கும் எந்த இடத்துலயும் அது ஜைகோலோட வலைய விட்டு வெளியே போகக்கூடாது. இதத்தான் எக்கோசிஸ்டம் அல்லது மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாடிக்கையாளர் உள்ள வந்துட்டா வெளியே போற வழியை அடைச்சிடுறது. அதேதான். அப்படி என்றால் மொபைல் வேர் மற்றும் சூரியோதய் வேகா இவங்க கூட இணைஞ்சு UPI மூலமா கடன் கொடுக்கற பிளான ஆரம்பிச்சிருக்காங்களே, அதுவும் இந்த எக்கோசிஸ்டமோட ஒரு பகுதி தானா? கண்டிப்பா. பிளாஸ்டிக் கார்டுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவோட எதிர்காலம் UPI தான் அப்படிங்கறத அவங்க தெளிவா உணர்ந்துட்டாங்க. நிறுவனத்தோட செலவு தொகையை நேரடியா UPIல கடனா கொடுக்கும்போது, அதுவும் கார்ப்பரேட் லெவல்ல நடக்கும்போது பரிவர்த்தனை வேகம் பல மடங்கு அதிகரிக்கும். அப்போ டோல் ரோட்ல இன்னும் நிறைய கார்கள் போறதுக்கு புது ரேன்களை உருவாக்குற மாதிரி இல்லையா? கரெக்ட். சுங்கச்சாவடியை பெருசாக்குறாங்க. சரி, சுங்கச்சாவடிய கட்டிட்டாங்க, புது பாதைகளையும் உருவாக்கிட்டாங்க. ஆனா இத நிர்வகிக்கிற செலவுகளை குறைச்சு லாபத்தை அதிகரிச்சாகணும் இல்லையா? அதுக்கு தான் அவங்க ஏப்ரல் 2026ல அறிவிச்ச AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கணும். அது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இதுவரைக்கும் எல்லா நிறுவனங்களும் டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ், அதாவது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரிப்போர்ட்டா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஜாகில் பிரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. இந்த தொழில்நுட்ப மாற்றத்தை நம்ம ரொம்ப ஆழமா கவனிக்கணும். ஒரு நிறுவனத்தோட HR மேனேஜருக்கு போன மாசம் உங்க ஊழியர்கள் டிராவலுக்காக 10 கோடி செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது பழைய முறை. அது டிஸ்கிரிப்டிவ்.
அப்போ பிரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் எப்படி வேலை செய்யும்? அது எப்படின்னா, சிஸ்டமே தானா அனலைஸ் பண்ணும். உங்க ஊழியர்கள் கடந்த 6 மாசமா குறிப்பிட்ட ஒரு ஏர்லைன்ஸ்ல தான் அதிகமா டிராவல் பண்றாங்க. நீங்க அந்த ஏர்லைன்ஸ் கூட நேரடியா ஒரு கார்ப்பரேட் டைப் வச்சுக்கிட்டா, அடுத்த மாசம் உங்க செலவுல 1.5 கோடியை மிச்சப்படுத்தலாம். அதுக்கான வரவு ஒப்பந்தம் இதோ இருக்கு அப்படின்னு சிஸ்டமே பரிந்துரைக்கும். இதுதான் ஏஐயோட உண்மையான பவர். அடேங்கப்பா, இதை விட சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் நான் படிச்சேன். சேன் பிரிஸ்கிரைபர் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வாடிக்கையாளர் அல்லது டீலர் நிறுவனத்தை விட்டு வெளியே போக போறாங்க அப்படிங்கறத அவங்க வெளியேறதுக்கு முன்னாடியே சிஸ்டம் கணிச்சுடுமா? இது எப்படி சாத்தியம்? ஏதோ மாயாஜால மாதிரி இருக்கே. இதுல மாயாஜாலம்லாம் ஒன்றும் இல்ல. எல்லாமே பியூர் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் டேட்டா தான். ஒரு வாடிக்கையாளர் திடீர்னு ஒரு நாள்ல வெளியே போக மாட்டார். அதுக்கான அறிகுறிகள் முன்னாடியே தெரியும். என்ன மாதிரி அறிகுறிகள்? அவர் சிஸ்டம்ல லாகின் பண்ற இடைவெளி குறையுதா? கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு அவர் அனுப்புற இமெயிலோட டோன் ரொம்ப கோபமா இருக்கா? அவருக்கு கொடுக்கப்பட்ட ரிவார்ட் பாயிண்ட்ஸை அவர் யூஸ் பண்றதை நிறுத்திட்டாரா? இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தரவுகளை ஏஐ அல்காரிதம் ஒரு நொடியில அலசும். வாவ்! அலசிட்டு இந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளர் அடுத்த 30 நாட்கள்ல வெளியே போக 85% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முன்னாடியே அலர்ட் கொடுத்துடும். உடனே ஜாகிலோட டீம் அவரை தொடர்பு கொண்டு பிரச்சனையை தீர்த்துடுவாங்க. வாடிக்கையாளரை விட்டுடக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு தீவிரம் காட்டுறாங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு முறையையும் வச்சிருக்காங்க. அதாவது போட்டியாளர்களோட தரவுகளை வச்சு லோக்கலா அந்தந்த பகுதிக்கு ஏத்த மாதிரி ரிவார்ட்ஸை மாத்துறது. ஆமா, ஏன்னா டெல்லியில இருக்கிற ஒரு ஊழியருக்கு தேவைப்படுற ஆஃபரும் பெங்களூர்ல இருக்கிற ஊழியருக்கு தேவைப்படுற ஆஃபரும் ஒன்னா இருக்காது. அதை ஏஐ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி சலுகைகளை தானாவே மாத்துது. கூடவே ரியல் டைம் ஃப்ராட் டிடெக்ஷன், அதாவது நிகழ்நேரம் மோசடி தடுப்பு, இதெல்லாமே சேர்ந்து வாடிக்கையாளர்களை சிஸ்டமை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வலையை உருவாக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த தொழில்நுட்பம் ஏதோ பேருக்கு கவர்ச்சிக்காக பயன்படுத்தப்படல. ஒரு பெரிய நிறுவனம் ஜாகிலோட ஏஐ மூலமா வருஷத்துக்கு பல கோடி ரூபாய் மோசடிகளை தடுக்கறாங்க, செலவுகளை குறைக்கறாங்க அப்படின்னா அவங்க ஏன் வேற ஒரு போட்டி நிறுவனத்துக்கு போக போறாங்க? ஆமா, போக மாட்டாங்க. இது அவங்களோட பிசினஸ நீண்ட காலத்துக்கு பாதுகாக்கிற ஒரு பெரிய அரண். இவ்வளவு தொழில்நுட்பமும் வணிக தந்திரமும் இருக்கிற இந்த நிறுவனத்தை யூடியூப்ல எப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வருது. ஏன் அந்த யூடியூப் ஸ்கிரிப்ட்ல என்ன அப்படி போட்டிருக்கு? நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஏப்ரல் 2026 யூடியூப் ஸ்கிரிப்ட் ஜாகில ஒரு தி சைலண்ட் வெல்த் கிரியேட்டர், அதாவது ரகசியமா சொத்து சேர்க்கும் நிறுவனம் அப்படின்னு வர்ணிக்குது. ஓஹோ! சில்லறை முதலீட்டாளர்களை குறிவச்சு ஏதோ ஒரு பெரிய புதையல கண்டுபிடிச்ச மாதிரி பில்டப் கொடுக்கறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த ரகசிய பங்க உடனே வாங்குங்க அப்படின்னு ரொம்ப உணர்ச்சிகரமா எழுதப்பட்டிருக்கு. இது சில்லறை முதலீட்டாளர்களோட சைக்காலஜி கூட விளையாடுற ஒரு வித்தை. இப்போ B2C நிறுவனங்களான ஜொமேட்டோ அல்லது பேடிஎம்னா மக்களுக்கு உடனே தெரியும். ஆமா, தினமும் பாக்குறது. ஆனா ஒரு B2B நிறுவனம், அதுவும் கார்ப்பரேட் உலகத்துல மத்த கம்பெனிகளுக்கு பின்னாடி இயங்குற ஒரு பிளம்பிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பொதுமக்களோட கண்களுக்கு தெரியாது. அந்த தெரியாத தன்மையை தான் இவங்க ரகசியம், ஹிடன் ஜெம் அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்றாங்க. இங்க நம்ம கேக்குற உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிவா பதிவு செஞ்சிடணும். நாம அந்த யூடியூப் வீடியோவை எந்த வகையிலும் ஆதரிக்கல. இந்த அலசல் உங்களுக்கு எந்த முதலீட்டு அறிவுரையும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பங்க வாங்கவோ விற்கவோ நாங்க பரிந்துரைக்கல. கண்டிப்பா நாம தரவுகளோட பின்னணியில் இருக்கிற மெக்கானிசத்தை மட்டும்தான் விளக்குறோம். அந்த வகையில பார்த்தா உண்மையான சந்தை வல்லுநர்கள் இந்த நிறுவனத்தை எப்படி மதிப்பிடுறாங்க? அவங்க டேட்டா என்ன சொல்லுது? முன்னணி தரகு நிறுவனங்களான பஜாஜ் புரோக்கிங் மற்றும் JM ஃபினான்ஷியல், இவங்க 2 பேருமே இந்த நிறுவனத்தின் மேல ஒரு பாசிட்டிவான பார்வை தான் வச்சிருக்காங்க. அவங்களோட டார்கெட் என்னவா இருக்கு? பஜாஜ் புரோக்கிங் என்ன சொல்றாங்கன்னா, இது 30% ஏறி 426 ரூபாயை தொடுன்னு சொல்றாங்க. அதுவே JM ஃபினான்ஷியல் சுமார் 41% ஏற்றத்தோட 530 ரூபாய் அப்படின்ற இலக்கு கொடுத்திருக்காங்க. நல்ல growth தான். ஆமா, இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆழமான தரவு என்னன்னா, செப்டம்பர் 2027ல இவங்க ஈட்டக்கூடிய லாபத்தோட அடிப்படையில 30 மடங்கா, அதாவது 30x P ரேஷியோ மதிப்பீட்டை வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், 30 மடங்கு PE மதிப்பீடு அப்படிங்கிறது அதிகமா குறைவா? இத கொஞ்சம் விளக்குங்களேன். பொதுவா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு 30x அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். ஆனா சாஸ் மற்றும் ஃபின்டெக் உலகத்துல இதை பார்க்கும்போது இது ரொம்பவே ஒரு நியாயமான மதிப்பீடு தான். அப்படியா? ஆமா, ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி சாஸ் நிறுவனங்கள் எல்லாம் 50x 60xன்னு
பைத்தியக்காரத்தனமான வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அதோட ஒப்பிடும்போது 30x அப்படிங்கிறது சந்தை இந்த நிறுவனத்தின் மேல ஒரு கவனமான நம்பிக்கையை, அதாவது ஒரு காஷியஸ் ஆப்டிமிசம வச்சிருக்குன்னு காட்டுது. பணப்புழக்கம் சீராகிடுங்கிற நம்பிக்கையா? ஆமா, FY27ல கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் ஆயிடும் அப்படிங்கிறதையும், ஒரு கஸ்டமருக்கு பல சேவைகளை விற்கிற அந்த கிராஸ் செல்லிங் ரேட் 16% 21% அதிகரிச்சிருக்கிறதையும் வல்லுநர்கள் கணக்கில் எடுத்திருக்காங்க. சூப்பர். ஆக இந்த ஒட்டுமொத்த படத்தையே நாம இணைச்சு பார்த்தா, ஜாகில் அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு லாபகரமான மாடல். அவங்களோட வருவாய் 68% வளருது, லாபம் 100% வளருது. ஆனா சுங்கச்சாவடி கட்டுற மாதிரி அவங்க பண்ற முன்கூட்டிய முதலீடுகளால பணப்புழக்கம் நெகட்டிவா இருக்கு. அதனாலதான் சந்தை அவங்கள 24% தண்டிச்சிருக்கு. கரெக்ட். ஆனா அதை சரி செய்ய அவங்க சும்மா இல்ல. விசா கூட கூட்டணி, டாக்ஸ் பேனர் மாதிரி அதிரடியான அக்விசிஷன்ஸ் மூலமா தங்களோட எக்கோசிஸ்டமை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஏஐயோட பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் மூலமா வாடிக்கையாளர்களை தக்க வைக்கிற கலையில நிபுணத்துவம் பெறாங்க. நான் சொல்றது சரிதானே? முற்றிலும் சரி. ஒரு நிறுவனத்தை மேலோட்டமா பாக்குறதுக்கும் அதோட இயந்திரத்தனமான இயக்கங்களை பிரிச்சு மேயறதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கார்ப்பரேட் உலகத்துல ஒரு B2B ஃபின்டெக் நிறுவனம் எப்படி சத்தமில்லாம வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு ஜாகில் ஒரு மிகச்சிறந்த கேஸ் ஸ்டடி. கண்டிப்பா. இந்த விரிவான அலசலை முடிக்கிறப்போ அறிவை தேடுறவங்களுக்கு நாங்க ஒரு புதிய சிந்தனையை தூண்ட விரும்புறோம். நாம இதுவரைக்கும் ஜாகில் நிறுவனத்தோட பரிவர்த்தனை கட்டணங்கள், லாபம், AI, அக்விசிஷன்ஸ் இத பத்தி எல்லாம் பேசணும். ஆனா அவங்களோட உண்மையான நீண்டகால மதிப்பு இதுல எதுலயுமே இல்லைன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வேற எதுல இருக்குன்னு சொல்றீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. டாடா ஸ்டீல், விப்ரோ மாதிரி 3700க்கும் அதிகமான பிரம்மாண்டமான நிறுவனங்கள் தங்களோட ஊழியர்களுக்காக எப்படி பணத்தை செலவழிக்கிறாங்க, எந்த நகரங்கள்ல எந்த உணவகத்துல செலவு செய்றாங்க, எந்த ஏர்லைன்ஸ்ல அதிகம் பயணம் செய்றாங்க, எந்த மாசங்கள்ல ஃப்ரீலான்சர்களுக்கு அதிக பணம் போகுது. இந்த அத்தனை நுணுக்கமான டேட்டாவும், அதாவது பிக் டேட்டா, ஜாகிலோட கைகள்ல தான் குவியுது. ரொம்ப பவர்ஃபுல்லான டேட்டா அது. இந்த தரவுகளை அவங்களோட அதிநவீன ஏஐய வச்சு அலசினா என்ன நடக்கும்? எதிர்காலத்துல ஒட்டுமொத்த இந்திய கார்ப்பரேட் பொருளாதாரம் எந்த திசையை நோக்கி பயணிக்குது அப்படிங்கறத ரிசர்வ் வங்கியை விட முன்கூட்டியே கணிக்கிற ஒரு நிகழ்நேர மூளையா ஜாகில் மாறக்கூடுமா? வாய்ப்பு இருக்கு. அந்த கண்ணுக்கு தெரியாத பிளம்பிங் சிஸ்டம் உலகமே வியந்து பார்க்கிற ஒரு மாபெரும் தரவு சுரங்கமா மாறுமா? இதுக்கான விடைய காலமும் அவங்களோட ஏஐ தொழில்நுட்பமும் தான் சொல்லணும். இந்த சிந்தனையோட இன்றைய விவாதத்தை நாம நிறைவு செய்வோம். அடுத்த ஆழமான அலசலில் சந்திக்கலாம்.